இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வேதவாக்கியங்களில் இருந்து வீணாக திரும்ப திரும்ப கூறுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கவில்லை என்பதை நாம் அறிவோம். ஏன் சில இடங்களில் பரிசுத்த ஆவி என்ற வார்த்தை உபயோகிக்கப்படுகின்றதையும் மற்ற இடங்களில் பரிசுத்த ஆவி என்ற வார்த்தை உபயோகிக்கப்படுகின்றதையும் எனக்கு தயவு செய்து சொல்லுங்கள். இதை குறித்து சரியான ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஏனென்று இதற்கான காரணத்தை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அது ஒரே வார்த்தையாக இருக்கிறது. ஆவிக்கு என்று உள்ளதும் ஒன்றுதான். ஒரு கோஸ்ட் அல்லது ஒரு ஸ்பிரிட் என்று வேறுபாடு ஏதும் இல்லை. அவைகள் ஒரே மாதிரியானவை, ஒரே மாதிரியே. சரி, இப்பொழுது நாம் முடிவாக உள்ள கேள்விகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உங்களோடு